ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை சரோஜா தேவி காலமாயிருக்கிறாங்க. இனிமேல் நம்ம நெனச்சாலுமே லைஃப்ல சரோஜா தேவிய பார்க்க முடியாது. அதனால நம்ம ஒருக்கா அவங்களுடைய வாழ்க்கைய பத்தி தெரிஞ்சுக்கலாம். அவங்க எப்ப பொறந்தாங்க? அவங்க எப்படி சினிமா துறையில வந்தாங்க? அவங்களுடைய திருமணம் லைஃப் எப்படி இருந்துச்சு? எப்படி இறந்தாங்க? இதெல்லாம் பத்தி ஃபுல் டீட்டெயிலா நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல சரோஜா தேவி காலமாயிருக்கிறாங்க. இவங்க எப்போ பொறந்தாங்க? அப்படின்னு பார்ப்போம். அதாவது சரோஜா தேவியோட பிறப்பு 1939 ஜனவரி 7ஆம் தேதி எங்க பொறந்தாங்கன்னா, கர்நாடகா மாநிலத்தில உள்ள பெங்களூர்ல பிறந்தாங்க. இவங்க அப்பா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைரப்பா. அவங்க அந்த டைம்ல ஒரு காவல்துறை அதிகாரியா இருந்திருக்காங்க. அவங்க அம்மா பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருத்ரம்மா. அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஃபுல்லா சரோஜா தேவிய நல்லா பார்த்துக்கிறது. அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டா இருந்தாங்க. சரோஜா தேவி ஃபுல்லா அவங்களுடைய ட்ரீம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமா துறைக்கு வரணும், நடிக்கணும். ஏன்னா, அந்த அளவுக்கு டீசென்ட்டா தான் வளர்ந்தாங்க. ஒரு டீசென்ட் ஃபேமிலி தான். இருந்தாலும் லைஃப்ல சாதிக்கணும் அப்படின்னு நெனச்சாங்க. அதே மாதிரி அவங்க சினிமா துறைக்கு வராங்க. எத்தன வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய 17 வயசுல சினிமா துறைக்கு வராங்க. அவங்களுடைய முதல் படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1955ஆம் ஆண்டு மகாகவி காளிதாரா அப்படி சொல்லிட்டு கன்னட திரைப்படத்துல முதல்ல நடிக்க தொடங்குனாங்க. அதுக்கப்புறம் நெறைய படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரியா? அப்படி என்னென்ன படங்கள்ல நடிச்சிருக்காங்க? மொத்தம் எத்தன படங்கள் நடிச்சிருக்காங்க? அப்படின்னு டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் 2ண்ட் படம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1957ல நடிச்சாங்க. பாண்டுரங்கா மகாத்மியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படத்துல அறிமுகமாகி நடிச்சிருந்தாங்க. அடுத்ததாட்ட 1958ல நாடோடி மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் படத்துல நடிச்சிருந்தாங்க. யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் கூட தான் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துல தான் செம்ம ஹிட் அடிச்சாங்க சரோஜா தேவி அவங்க. அடுத்ததாட்டி என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1959ல நடிச்சாங்க. கல்யாண பரிசு அது தமிழ் படம் தான். அடுத்தது 1960ல விடிவெள்ளி அதுவும் தமிழ் படம் தான். அது சிவாஜி கணேசன் கூட நடிச்சிருந்தாங்க. அடுத்ததாட்டு 1961 புதிய பறவை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் படம் தான். சிவாஜி கணேசனோட தான் நடிச்சிருந்தாங்க. ஏன்னா, அவங்க ஹிட் குடுத்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து அவங்களுக்கு பட வாய்ப்பு கிடைச்சது. லாஸ்ட்டா எப்போ வரைக்கும் படம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2009ல ஆதவன் படத்துல நடிச்சிருந்தாங்க. அடுத்தது 2019 வரைக்குமே அவங்க படம் நடிச்சிருக்காங்க. சரியா? இப்படி நெறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. மொத்தம் 200க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க. இருந்தாலுமே முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சது 161 படங்கள் நடிச்சிருக்கிறது மாரி சொல்லியிருக்காங்க. சரியா? அந்த 161 படங்கள் எந்தெந்த மொழிகள்ல நடிச்சிருக்காங்க, எவ்வளோ படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா பார்ப்போமா? சரி, முதல்ல தமிழ் படங்கள். தமிழ் படங்கள்ல எம்ஜிஆருடன் மொத்தம் 26 படங்கள் நடிச்சிருக்காங்க. சிவாஜி கணேசனோட மொத்தம் 22 படங்கள் நடிச்சிருக்காங்க. ஜெமினி கணேசன் கூட மொத்தம் 17 படங்கள் நடிச்சிருக்காங்க. சரியா? இன்னும் பிற நடிகர் கூட நெறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. ராஜேந்திரன், முத்துராமன், ஏவிஎம் ராஜன், அப்புறம் ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர் அப்படி அவங்க கூடலாம் நடிச்சிருக்காங்க. சரியா? அடுத்தது கன்னடா மொழியில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 50 படங்கள் நடிச்சிருக்காங்க கன்னடா மொழியில. அப்போ அந்த டைம்ல ரொம்ப ஒரு லேடி சூப்பர் ஸ்டாராட்ட அவங்க தான் இருந்திருந்தாங்க. அதாவது இப்ப நயன்தாரா இருக்கிறாங்கல்ல, அதே மாதிரி அந்த டைம்ல நம்ம சரோஜா தேவி அவங்க தான் லேடி சூப்பர் ஸ்டார் ஆட்டு ஒரு கிங் ஆட்டு சுத்திட்டு வந்தாங்க. சரியா? அடுத்தது தெலுங்குல பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஹிந்தில மொத்தம் 10 படங்கள் நடிச்சிருக்காங்க. சரியா? இப்படி பல மொழிகள்ல அவங்க நடிச்சுக்கிட்டு ஹிட் கொடுத்துட்டு தான் வந்திருந்தாங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் மாதிரி யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ சரோஜா தேவி இருந்தாங்க. சரி, இப்போ இவங்களுடைய திருமண லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். சரோஜா தேவிக்கு 1967ஆம் ஆண்டு சரோஜா தேவிக்கும் ஸ்ரீ ஹர்ஷா என்பவருக்கும் திருமணம் நடந்துச்சு. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் சில நடிகைகள் நடிக்க மாட்டாங்க. பட் இவங்க அப்படி கிடையாது. அவங்களுடைய ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. நீங்க நடிம்மா அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பல திரைத்துறையில இருந்து கூப்பிட்டு அவங்களுக்கு அறிவுரை சொல்லியிருந்தாங்க. இப்படி திருமணம் ஆன பிறகு நடிக்கணும்.
ஏன்னா லைஃப்ன்னு இருக்கு. அப்படிங்கிற மாரி நெறைய சொல்லியிருந்தாங்க சரியா? அப்படி சொன்னதுக்காக அவங்க வந்து நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி நடிக்கவும் தொடங்குனாங்க. சரோஜா தேவியோட ஹஸ்பண்ட் வந்து 1986ஆம் ஆண்டு அவருங்க இறக்குறாங்க சரியா? இறந்ததுக்கு அப்புறம் வந்து சரோஜா தேவி ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. 1 வருஷம் அவங்க வந்து படமே நடிக்கல. அப்படியே அந்த டிப்ரஷன்ல இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப சரோஜா தேவிக்கு எத்தன குழந்தைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மகள் இருக்கிறாங்க. அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவனேஸ்வரி. அவங்க ஃபுல்லா அவங்க கணவருக்கு இறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 1 வருஷம் கழிச்சு வந்து சரோஜா தேவி அவங்களுடைய படங்கள் வந்து நடிக்க தொடங்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரியா? சரி, இப்போ சரோஜா தேவி இதுவரைக்குமே என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்காங்க? அந்த லிஸ்ட்ட பார்ப்போமா? ஃபர்ஸ்ட்டு என்ன விருது வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்மஸ்ரீ 1969ல வாங்கியிருக்காங்க. அடுத்தது பத்மபூஷன் 1992ல வாங்கியிருக்காங்க. அப்புறம் வாழ்நாள் சாதனையாளர் விருது 2008ல இந்திய அரசு கிட்ட வாங்கியிருக்காங்க. அப்புறம் தேசிய விருது வாங்கியிருக்காங்க. அது என்ன படத்துக்கு வாங்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டூரு ராணி சென்னம்மா படத்துக்காக வாங்குனாங்க. அடுத்தது என்டிஆர் தேசிய விருது வாங்குனாங்க. 2001, 2009 ஆந்திர பிரதேச அரசு வந்து குடுத்துருந்தாங்க. சரியா? அப்புறம் வந்து நாட்டிய கலாதார் விருது வாங்கியிருக்காங்க 2009ல. அப்புறம் ரோட்டரி சிவாஜி விருது 2007ல வாங்கியிருக்காங்க. அப்புறம் வந்து ஃபிலிம்போர் வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படிங்கிற மாதிரி ஒரு விருது பெற்றிருக்காங்க. இவ்ளோ விருதும் வாங்கியிருக்காங்க நம்ம சரோஜா தேவி. அப்ப எந்த அளவுக்கு சினிமா துறையில கால் பதிச்சிருப்பாங்க அப்படின்னு நெனச்சு பாருங்களேன். அப்படி ஒரு பிரபலமானவங்க தான். இப்போ காலமாயிருக்காங்க. எப்படி காலமானாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரோஜா தேவியோட வயசு 87 வயசு ஆகுது. சில முன்தினங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம ரொம்ப பாதிக்கப்பட்டுருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கும் வீடும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு, போயிட்டு வந்திருக்காங்க. சரியா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து வயர் முதிர் காரணத்தினால அந்த மாதிரி அவங்களுக்கு நோய் ஏற்பட்டிருக்குது. இப்போ திடீர்னு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரோஜா தேவி இறக்குறாங்க. அதுவுமே என்ன சொல்றாங்கன்னா, வயிறு முதிர் காரணத்தினால தான் அவங்க இறந்தாங்க அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல உள்ள மல்லேஸ்வரத்தில உள்ள அவங்களுடைய இல்லத்தில தான் அவங்க இறந்தாங்க. இப்போ வந்து எல்லாத்துக்குமே அறிவிச்சிருக்காங்க. சரியா? இப்போ நம்ம சரோஜா தேவி பத்தி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி சூப்பர் ஸ்டாரா தான் இருந்திருக்காங்க. இனிமேல் அவங்கள நம்ம நெனச்சாலுமே பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க இறந்துட்டாங்க. நம்மள விட்டுட்டு போயிட்டாங்க. பட் நமக்கு பிடிக்குமோ இல்லையோ தெரியாது. ஒரு 70, 60 வயசு காலகட்டத்தில உள்ளவங்களுக்கு வந்து கண்டிப்பா சரோஜா தேவிய பிடிக்காம இருக்காது. அந்த அளவுக்கு பிடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சரோஜா தேவி கலக்கிட்டு வந்த ஒரு ஒரு நடிகை தான். இப்ப அவங்க இறந்திருக்காங்க. இது குறித்து எல்லாருமே வந்து இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. இப்போ நம்மளும் இரங்கல் தெரிவிப்போம். அதே மட்டும் இல்லாம இந்த வீடியோ பார்க்குற நீங்க யாருக்கெல்லாம் சரோஜா தேவிய பிடிக்கும்? அவங்களுடைய நடிப்ப பார்த்துருக்கீங்களா? அவங்க நடிச்ச படத்த ஏதாவது பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்துருந்தீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. பட் நான் வந்து ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கிறேன். பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் உங்களுடைய கருத்து எல்லாத்தையுமே கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய்.